வெல்கம் பேக் டு டிஎன்பிஎஸ்சி லீடர்ஸ் அகாடமி. 2024 சயின்ஸுங்கிற தலைப்புல டிஎன்பிஎஸ்சி என்ன ட்ரெண்டை ஃபாலோ பண்ணியிருக்காங்களோ அதை ஃபுல்லுத்தையும் என்ன பண்ண போறோம், 100% இதில் அனலைசிஸ் பண்ண போறோம். உங்களுடைய வெற்றி வாய்ப்பை உறுதி செய்யறதுக்கு சயின்ஸ்லேருந்து சில கேள்விகளை கரெக்டாக எப்படி நீங்க பதில் சொல்லலாம், எந்த தலைப்பு மட்டும் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத ப்ரூஃபோட சொல்லிடும். என்ன சார் ப்ரூஃப் அப்படின்னு பார்த்தா 2024 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண போறோம். ஏன்னா 2A அப்படிங்கிறது டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ். அதை ஃபில்டர் அவுட் பண்ணி பார்க்கும்போது ட்ரெண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரிஞ்சிச்சு. மொத்தம் 16 தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் கேட்கறாங்க. இந்த 16 தலைப்புகள்ல இருந்து கேள்விகள் கேட்டாலும் நம்ம எதெல்லாம் ஒமிட் பண்ணிடலாம் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஏன்னா சயின்ஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சில டாபிக்கை பார்த்தாலே கொஞ்சம் அலர்ஜிக்கா இருக்கும். சில பேர் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, 11th 12th சயின்ஸ் படிச்சிருக்க மாட்டாங்க. 6 முதல் 10ஆம் வகுப்புலையும் சயின்ஸ்ல ஓரளவுக்கு டல்லா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு சயின்ஸ் பிடிக்காது. அப்ப நம்ம என்ன பண்ணிட போறோம், முதல் முறையாக யூடியூப்ல இந்தந்த தலைப்புல நீங்க படிக்காம கூட போலாம் அப்படிங்கிறத ஒரு முன்னெடுப்பை எடுத்துக்கிட்டு இருக்கோம். 100% அறிவியல் பூர்வமான அணுகுமுறையில. இந்த வீடியோ இப்ப நீங்க தான் முதல் தடவை பாக்குறீங்கன்னா யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நம்மளுடைய டெலகிராம் லைனோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்தா அதை கிளிக் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். எந்த சந்தேகங்களை வேணாலும் கேட்கலாம். உங்களுடைய சந்தேகங்கள் உடனுக்குடன் நிவர்த்தி செய்யப்படும். எந்த தலைப்பை சார் படிக்க வேணாம் அப்படின்னு பார்த்தா யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் நீங்க பிசிக்ஸ் டாபிக்கை படிக்க தேவையில்லை, பாட்னி டாபிக்கை படிக்க தேவையில்லை. இந்த 2 டாபிக்கையும் படிக்காம நம்ம ட்ரெண்ட் பேஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னு பார்ப்போம். அடுத்து சிலபஸ்ல எதை மட்டும் நீங்க படிச்சா போதும் அப்படிங்கறதையும் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன எடுத்துக்கிறோம், பிசிக்ஸ் டாபிக் படிக்க தேவையில்லை. ஏன்னா அதிகமான டாபிக்கை படிச்சு ஒரே ஒரு கேள்விதான் அதுல இருந்து வருது. அந்த கேள்வியை நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை. அடுத்து பாட்னி டாபிக் அப்படிங்கிறதுக்கு நீங்க இந்த பாட்னில கொடுக்கக்கூடிய இம்போர்ட்டை நீங்க லாங்குவேஜ் பேப்பர்லயோ மேக்ஸ் பேப்பர்லயோ நீங்க கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்படும். மற்ற கைடன்ஸ் மாதிரி இதை நீங்க பண்ணி தான் ஆகணும், இதை பண்ணா மட்டும்தான் வெற்றி அடைய முடியும் அப்படிங்கிற மாதிரி எந்த இதுவும் இல்லை. உங்களுடைய நாலேஜுக்கு உங்களுடைய ஃபிளெக்சிபிலிட்டிக்கு எதை படிக்கணும் எதை படிக்க கூடாது ட்ரெண்டை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும், உங்களுடைய வெற்றி 100% உறுதி செய்யப்படும். சரி சார், சிலபஸை நம்ம எடுத்துடலாம். சிலபஸ்ல நம்ம எதை மட்டும் சார் கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, எப்பாடுபட்டாலும் இந்த யூனிட் 1ல ரோமன் லெட்டர் 1ல இருந்து நமக்கு 2 கேள்விகளோ, நமக்கு நல்ல பாசிபிலிட்டிஸ் இருந்தா 3 கேள்விகளோ வருது. அப்ப இந்த தலைப்புல இருந்து வரக்கூடிய கேள்விகளை நம்ம பதில் சொல்லிடணும். இந்த தலைப்புக்கு ஏதாச்சும் நான் போய் படிக்கணுமா சார்னு கேட்டா எதையும் படிக்க தேவையில்லை. உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங்ல 6 முதல் 12ஆம் வகுப்புல என்ன படிச்சு தெரிஞ்சுக்கிட்டீங்களோ அதை வச்சுக்கிட்டு சயின்டிபிக் நாலேஜ் அப்படிங்கிற ஒரு கேள்வியோ, சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிற கேள்வியோ, இது சரியா தவறா அப்படிங்கிற பகுத்தறிவு சம்பந்தப்பட்ட கேள்விகளோ தான் இதுல வரப்போகுது. அப்ப எதையுமே படிக்காம நமக்கு என்ன சார் வாய்ப்பு இருக்கு அப்படின்னா 2 to 3 கேள்விகள் பதில் சொல்ல வாய்ப்பு இருக்கு. அதற்கு உங்களுக்கு தேவை என்னது, சரியான பயிற்சி. ட்ரெண்டை பேஸ் பண்ணி இதுல இருந்து கேள்விகள் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். முதலாவே நான் என்ன கொடுத்திருக்கேன், சயின்டிபிக் டெம்பர் அப்படிங்கிறத கொடுத்திருக்கேன். 2024 நடந்த அனைத்து தேர்வுகளுமே எங்க கேட்டிருக்காங்க, இந்த சிலபஸ்ல இருந்து இந்த கேள்விகளை கேட்டிருக்காங்க. அப்ப சிலபஸ்ல நம்மளுடைய முதல் டார்கெட் என்னவா தான் இருக்கு, இந்த ரோமன் லெட்டர் 1ல இருந்து வரக்கூடிய ஒரு கேள்வியாச்சும் நான் கரெக்டா பதில் சொல்லிடணும். ஏன்னா சயின்ஸ் அப்படிங்கிற ஒரு டாபிக்ல இருந்து என்னால பதில் சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுவேங்கிற ஒரு கான்பிடன்ஸ் உங்களுக்கு வந்துருச்சு அப்படின்னா 2 கேள்விகளுக்கு என்னால பதில் சொல்ல முடியாது, 3 கேள்விகளுக்கு என்ன பதில் சொல்ல முடியாது அப்படிங்கிற தன் முனைப்பை நீங்களே காட்டுவீங்க. சரியான அணுகுமுறையில நீங்க போகும்போது உங்களால கிளியர் பண்ண முடியும். ரோமன் லெட்டர் 2 பொறுத்த வரைக்கும் வேண்டவே வேண்டாம் அப்படின்னு சொல்லிடுறேன். ஏன்னா பிசிக்ஸ் நம்ம என்ன படிக்க போறது இல்ல, நம்ம கான்சென்ட்ரேட்டே பண்ண போறது இல்ல. ரைட்டா, என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி அப்படிங்கிறது கான்செப்ட் ஓரியன்டட், அதையும் நான் என்ன பண்ணிட போறேன், ரிமூவ் பண்ணிட போறேன். அடுத்து நான் எங்க சார் படிக்க போறேன் அப்படின்னா நம்மளுடைய ஆசிட் பேஸ் வழக்கமா இதுல இருந்து என்ன கேட்பாங்களோ அந்த டாபிக்கை நான் படிச்சுக்க போறேன். ஏன்னா அதுல இருந்து ஒரு கேள்விகள் வரும்போது நான் என்ன பண்ணிடக்கூடாது, தவறு இழைத்திடக்கூடாது. அடுத்தது நான் எங்க போறேன், நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு போறேன். அடுத்தது ஜெனடிக்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்புக்கு போறேன். இதுல இருந்தெல்லாம் ட்ரெண்ட்ல ஃபாலோ பண்ணி கொஸ்டின்ஸ் வந்திருக்கான்னு கேட்டா நீங்க ட்ரெண்டை உங்க கண்ணு முன்னாடி நிறுத்துற 2024 டிகிரி ஸ்டாண்டர்ட் கொஸ்டின்ஸ்ல இதற்கான கேள்விகள்லாம் வந்திருக்கு. ஜெனடிக்ஸ்ல இருந்து ஒரு கேள்வி வந்திருக்கு, டிசீஸ்ல இருந்து வந்திருக்கு. அப்படிங்கும் போது இந்த தலைப்பை எக்காரணத்தை கொண்டு நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆசிட் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் வந்திருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிட்டோம், 100% சிலபஸ் இருக்கு. இதுல நான் எதை படிக்கிறது எதை விடுறது, எதுல இருந்து கேள்விகள் வரும் எதுல இருந்து கேள்விகள் வராது அப்படிங்கிற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருக்கும் போது நான் என்ன பண்ணிட்டேன், யூனிட் 1ல பாயிண்ட் நம்பர் 2 நீங்க படிக்காதீங்க, பாயிண்ட் நம்பர் 5 நீங்க படிக்காதீங்க. இதுல இருந்து கேள்விகள் வந்தாலும் பரவாயில்ல, இதை தவிர்த்துட்டு நம்மளால பதில் சொல்லி பிரிலிமினரியா கிளியர் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையை விதைச்சிட்டேன்.
யூனிட் நம்பர் 1ல பாயிண்ட் நம்பர் 1லேருந்து வரக்கூடிய 3 கேள்விகளும் சரியா நீங்க சொல்லிட்டீங்க அப்படின்னா மேற்கொண்டு எதெல்லாம் சரியா சொல்லணும் அப்படிங்கிறதுக்கு டிக்கும் அடிச்சிட்டேன். இந்த நியூட்ரிஷன்லேருந்து டிசீஸ் வரைக்கும் இருக்கக்கூடிய கேள்விகளில் ஒரு கேள்வியை நீங்க சரியா சொல்லணும். ஜெனடிக்ஸ் எவால்யூஷன் அப்படிங்கிற ஒரு டாபிக்லேருந்து ஒரு கேள்விகள் சரியா சொல்லணும். ஆசிட் அண்ட் பேஸ்லேருந்து உங்களுக்கு எப்பொழுதும் கேள்விகள் கேட்குறாங்க, அதுலேருந்து வரக்கூடிய கேள்விகளை நீங்கள் சரியா சொல்லிட்டீங்க அப்படின்னா 10 கேள்விகள் கேட்குறாங்கன்னே வச்சுப்போமே, நம்மளால இப்போதைக்கு 5 கேள்விகளை சரியாக பதில் சொல்ல முடியுது. ஒரு டாபிக் எதையுமே படிக்காம சரியா பதில் சொல்ல போறோம். இன்னும் 2-3 டாபிக்கை எக்ஸ்ட்ரா படிச்சுட்டு அதுலேருந்து சரியாக பதில் சொல்ல போறோம். இதில் நீங்க படிக்கவே வேணாம் அப்படிங்கிறத முதல்ல சொன்ன பிசிக்ஸ் டாபிக், பாட்னி டாபிக், அந்த டாபிக்கை நான் என்ன பண்ணிட்டேன், இங்க படிக்க வேணாங்கிறத மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு சொல்லிக்கிறேன். சரி சார், ட்ரெண்ட் சொல்லிட்டீங்க, ப்ரூஃப் காமிச்சிட்டீங்க, ட்ரெண்ட் பேஸ் பண்ணி இதில் தான் கேள்விகள் வரும் அப்படிங்கிறதையும் நீங்கள் சொல்லிட்டீங்க. இதில் உங்களுடைய உதவி எப்படி சார் இருக்கும் அப்படின்னா, எந்த தலைப்புகள்லேருந்து டிஎன்பிஎஸ்சி கேள்விப்பாங்களோ அந்த கேள்வி அந்த தலைப்புக்கு மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம், முதல் 50 நாள் கான்சென்ட்ரேட் பண்ணி அந்த டெஸ்ட்டை பண்ணி முடிச்சிடறோம். நோட்ஸும் கொடுக்குறோம், அதுக்கப்புறம் டெஸ்ட் சீரீஸும் கொடுத்துட்றோம். இதை நீங்கள் இங்கிலீஷ் மீடியமாக இருந்தாலும் சரி, தமிழ் வழி மாணவர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதை தவிர்த்து நம்ம என்ன பண்ண போறோம், லீஸ்ட் இம்பார்ட்டன்ட் டாபிக்குக்கும் நோட்ஸ் கொடுத்துட போறோம், டெஸ்ட் கொடுத்துட போறோம். அதை நீங்க போட்டு பார்க்கறதுனாலும் போட்டு பார்க்கலாம், இல்ல போட்டு போடாம நீங்க தேர்வறைக்கு சென்றாலும் உங்களுடைய வெற்றி வாய்ப்புல துளியும் குறையாது அப்படிங்கறத சொல்லிடுறோம். ப்ரிலிம்ஸ் காஸ் பண்ணி நீங்க மெயின்ஸில் கண்டிப்பா போகணும். அதனால தான் ப்ரிலிம்ஸ் ஒன்லி அப்படிங்கிற இந்த பேட்சை நாங்க அனௌன்ஸ் பண்ண போறோம். விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.